இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகை விரதம் கடைபிடிக்கிறது, சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது, பங்குனி உத்திரம், தைப்பூச 48 நாள் விரதம் இருக்கிறது, கார்த்திகை மாதத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது, இத மாதிரி நிறைய வழிபாடுகளை நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக இந்த பங்குனி மாதம் தைப்பூசம் எவ்வளவு சிறப்பானதாக கருதப்படுகிறதோ அதை போல இந்த பங்குனி உத்திரம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. இந்த பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான மாதமாக திகழுது. இஷ்ட தெய்வமே நிறைய பேருக்கு, இப்போ எல்லாருக்கும் நிறைய பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடித்த கடவுளாகவே அவர் மாறிவிட்டார். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா தவறாம முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த முருகனுக்கு உகந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை இந்த பங்குனி முடியறதுக்குள்ள நீங்க செஞ்சிருங்க. பங்குனி 29, இன்றைய தினம் பங்குனி 29, பங்குனி 30, இந்த 2 நாளுக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் தடையில்லாம நடக்குங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், சித்திரை புத்தாண்டு, சித்திரை அமாவாசை, சித்திரை அக்ஷய திருதியை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். தினம்தோறும் உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் சொல்லுங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிற இந்த அக்ஷய பாத்திரம் திட்டத்தை பற்றி. சரி, இப்போ இந்த நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றணும், முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றணும், முருகனுக்கு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் பானகம் வச்சுட்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப பெருசாக நான் பரிகாரம் சொல்ல போகிறேன்னு பயந்துடாதீங்க, மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். முன்னாடியெல்லாம் கூட ஓரளவுக்கு சிட்டியில் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ சிட்டிலையுமே எல்லா கடைகள்லையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனும் தினை மாவும். தினையை வாங்கி நீங்கள் ஒரு 1/4 கிலோ பாக்கெட்லாம் கூட இருக்குது. தினையை வாங்கி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு லேசாக உலர வச்சு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு அது கூட தேன் ஊற்றி பிசைந்து முருகப்பெருமான் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கோரிக்கை என்னவோ மனதார மனமுருகி முருகன்கிட்ட சொல்லுங்கள், அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுக்கு நீங்கள் இந்த 2 நாளில் எப்போ செஞ்சாலும் சரி, நீங்கள் நேரம் பார்க்க வேண்டியதே இல்லை. முருகனை நினைத்து மனதார செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அந்த தேன் தினைமாவை குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.